இந்த பக்கம் தானே வந்தா? இவ்வளவு சீக்கிரத்துல எங்க போயிருப்பா அவ? யாரங்க? ஒண்ணுமே புரியலையே. யாரோ யாரையோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. இங்க பார் சித்தார்த், வெளியில யார் இருக்காங்கன்னு பாருப்பா. பாக்குறேன். சித்தார்த் நில்லுங்க. அது இது மாமாவோட குரல் தான். அவரோட குரலா? அம்மா தாயே, என்ன இது? பெரிய பாட்டி, எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்கு. என் பையனோட குரல் தான் அது. சீக்கிரம் பாருங்க. ஒரு நிமிஷம். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. வெளியில வரது அவ்வளவு நல்லதில்ல. நான் போய் பாக்குறேன். நீங்க யாரும் வர வேண்டாம். சித்தார்த், நான் வெளியே போகணும். நானும் உன் கூட வரேன். அவருக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உமாக்கா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அவருக்கு ஒண்ணு ஆகுது. உமாக்கா சொல்றத கேளுங்க, எல்லாரும் இங்க இருங்க. நாங்க போய் பாக்குறோம். அவருக்கு ஏதாவது. அக்கா ப்ளீஸ் அமைதியா இருங்க. அண்ணா எங்க இருக்கீங்க? அண்ணா அண்ணா எங்கப்பா இருக்க? கேலண்டர், சின்ன பாட்டி அவங்க பண்ண தப்ப ஒத்துக்கிட்டாங்க. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாமும் கிளம்ப தயாராயிட்டோம். ஆனா திடீர்னு இந்த பொது நாடகம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? பாஸ், நான் அந்த காலத்துல சின்ன பையனா இருக்கும்போது நான் பாலை குடிக்கிறதுக்காக என் பாட்டி சொல்லுவாங்க, சீக்கிரமா பாலை குடிச்சிடு இல்லைன்னா பூதம் வந்துடும். இன்னைக்கு நாம சீக்கிரமா தானே பாலை குடிச்சோம், அப்புறம் எதுக்காக? இது பூதமா இல்ல வேற யாராவது விளையாடுறாங்களான்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிடு. எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நினைச்சோம். ஆனா இல்ல, இன்னைக்கு புது நாடகம் ஆரம்பிச்சிடுச்சு. மறுபடியும் எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். எஸ் பாஸ். அண்ணா அண்ணா எங்க இருக்கீங்க? என்னாச்சுப்பா? அண்ணா அண்ணா ஏன் நம்ம கூப்பிடுறதுக்கு பதிலே சொல்லாம இருக்கான்? அவ்வளவு சீக்கிரத்துல எங்க போயிட்டான்? அவர் ஏன் இவ்வளவு சத்தமா கத்துனாருன்னு எனக்கு புரியல. ஒருவேளை எப்படி நடந்திருந்தா, அவர் இருட்டுல ஏதாவது பூதத்தை பார்த்து கத்தி இருந்தாருன்னா? நான் அந்த காலத்துல சின்ன பையனா இருக்கும்போது என்ன ஆச்சு தெரியுமா? இப்போ 4:30 மணி ஆகுது. இது பூதத்தோட டைம் இல்ல. இப்போ அவர் எங்க இருக்காருன்னு கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்கணும். பிரேம், அண்ணனுக்கு போன்ல ட்ரை பண்ணி பாரு. ஆமாப்பா, அவசரத்துல நம்ம அந்த விஷயத்த மறந்தே போயிட்டோம். சீக்கிரம். ரிங் ஆகுதா? இது அண்ணனோட ரிங் டோனே தான். சத்தம் ரொம்ப கம்மியா கேக்குது. பிரேம், போனை கட் பண்ணிடாத. அந்த போன் பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கு. அவன் இங்கே தான் எங்கேயோ இருக்கான். வாங்க போய் பார்க்கலாம். சீக்கிரம். எங்கப்பா இருக்க தம்பி? அண்ணா எங்க இருக்கீங்க? ரிங்டோன் இந்த இடத்துல கிளியரா கேக்குது. அநேகமா அண்ணன் இங்க எங்கேயோ பக்கத்துல தான் இருக்கணும். அண்ணா எங்க இருக்கீங்க? அண்ணா அண்ணா என்ன பாருங்க. அண்ணா என்ன பாருங்க. பிரேம், பிரேம், பெரிய பாட்டி, எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருங்க, ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் பயப்படாம இருங்க. நான் இப்பவே போய் பாக்குறேன். ஏன் இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு நான் பாத்துட்டு வரேன். ஷைல்வானா, நானும் உங்க கூட வரேன். வா போலாம். சீக்கிரம் பாத்துட்டு வாங்க. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? என்னங்க, என்னாச்சு உனக்கு? இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்னாச்சுன்னு வாயை திறந்து சொல்லுங்க. ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறா? என்னதான் ஆச்சு என் பையனுக்கு? பேசுப்பா. சுஜாதா, உமா, கொஞ்சம் தைரியமா இருங்க. இவனுக்கு ஒன்னும் ஆகல. ஜானவி,
டாக்டரை வர சொல்லி ஃபோன் பண்ண. சரி. சீக்கிரம் போமா. எனக்கு ஆமா ஆமா, ஏதாவது முதல்ல பேசுங்க. ரூம் கொண்டு போலாம் வாங்க. டாக்டர் சார், எங்க பேரனுக்கு என்ன ஆச்சு சார்? பாருங்க மேடம், இப்போதைக்கு எனக்கு எதுவும் புரியல. இவர் நல்லா தான் மூச்சு விடுறாரு, ஆனா இவருடைய கை கால் தான் சரியா வேலை செய்யல. அநேகமா இவருடைய மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவருக்கு என்னாச்சுன்னு கன்ஃபார்ம்டா தெரிய சில டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டாக்டர், என் பையன் குணமாயிடுவானா? நான் என்னுடைய சைடுல இருந்து முழு முயற்சியும் பண்றேன். அம்மா. அஞ்சலி, இவன் எப்போ முடிச்சா? அம்மா, சஞ்சு. அஞ்சலி, சஞ்சனாக்கு என்னாச்சு? தெரியலம்மா, அழுதுட்டு இருக்கா. அழுதுட்டு இருக்காளா? பவியக்கா, இவளை கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் சஞ்சனாவை பாத்துட்டு வந்துடுறேன். சஞ்சனா, 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 என்னாச்சுமா? என்னாச்சுடா? உனக்கு என்னாச்சு? இங்க பாரு, அம்மா பாரு, பாருடா, என்னாச்சு? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? இங்க பாருமா, அப்பா கிட்ட சொல்லுங்க. திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? இங்க பாரு. இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. சஞ்சு, நீ அந்த ஜன்னல் வழியா யாரையாவது பாத்தியா? சஞ்சு, என்னாச்சுமா உனக்கு? அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அண்ணனுக்கு என்ன நடந்ததோ அதை சஞ்சு பார்த்துட்டா. அதனாலதான் அவ பயந்துருக்கா. அமர், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நடந்ததை தான் சொல்லிட்டு இருக்கேன் பிரேம். சஞ்சு இப்ப ரொம்ப பயந்து போயிருக்கா. அவளால இப்ப எதுவும் சொல்ல முடியாது. சஞ்சு, இங்க பாரு, நீங்க எதுக்கும் பயப்படக்கூடாது. அம்மா எப்பவும் உன் கூடவே இருக்காங்கல்ல. சஞ்சனா, அக்கா இவளை நல்லா பாத்துக்கோங்க. இவ இந்த மாதிரி பயப்படவே கூடாது. ஒருவேளை நம்மளோட சஞ்சுக்கு பயம் தெளிஞ்சிருச்சுன்னா மாமாக்கு என்ன ஆச்சுன்னு இவளே சொல்லிடுவா. சீமா, நீ குழந்தைய தூங்கவே.
சஞ்சிதா, இங்க பாருமா, அம்மா தான் உன் கூடயே இருக்கல்ல, இனிமே எதுக்கும் பயப்படாத. சஞ்சு, நீ ஸ்ட்ராங் கேர்ள் தானே, சீக்கிரமா குணமாயிடு. நேத்து ராத்திரி நம்ம குடும்பத்துக்கு பெரிய கெடுதல் நடந்திருக்கு. முதல்ல பேர, அப்புறமா பேத்தி. இங்க என்ன நடக்குதுன்னு புரியவே மாட்டேங்குது. நீங்க சொல்றது சரிதாத்த. என் பையனை சித்தார்த் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான். ஆனா அந்த அம்மன் தயவால அவன் சீக்கிரம் குணமாகி நம்ம வீட்டுக்கு வரணும். ரொம்ப பயமா இருக்கு. அமைதியா இருங்கக்கா. நான் ரோகிணி கிட்ட பேசினேன். டாக்டர் மூலமா முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவன் கண்டிப்பா குணமாயிடுவான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் என்ன செய்வேன்? அண்ணனுக்கு சீக்கிரம் குணமாயிடும். ஆனா இந்த வீட்டோட ப்ராப்ளம்ஸ் அதான் 50-50. சஞ்சனாவோட நிலைமை ராத்திரியில ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவளுக்கு ஜுரம் குறையவே இல்லை. ப்ளீஸ் நீங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. நீ பயப்படாத, நான் இப்போவே ஃபோன் பண்றேன். ஹலோ டாக்டர், நான் தான் பிரேம் பேசுறேன். சஞ்சனாவுக்கு நேற்று ராத்திரில இருந்து உடம்பு சரியில்லை. கொஞ்சம் சீக்கிரம் வந்து பாக்குறீங்களா ப்ளீஸ்? அம்மா தாயே, என்னம்மா நடந்துகிட்டு இருக்கீங்க? ஏமா என் குடும்பத்துக்கு இந்த சோதனை? ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு ஏமா இப்படி? எங்க ரோகிணிக்கு இவ்ளோ பெரிய விபத்து நடந்திருக்கு. சீமா மேல லக்ஷ்மி அம்மா, அப்புறம் நீலாவோட கொலைப்பள்ளி, அதுக்கப்புறமா என் மனோ. அவளோட பேச்சுக்கும் அவளோட செயலுக்கும் எனக்கு இது வரைக்கும் என்னால நம்பவே முடியல. என்னோட மனோவா அவ குடும்பத்தையே இப்படி எல்லாம் நினைச்சிருக்கா. என்னோட பேரு, என்னோட பேத்தி சஞ்சனா, இதெல்லாம் ஏமா நடந்துகிட்டு இருக்கு? நீங்க எங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்திருக்கவே கூடாது. ஏதாவது ஒரு வழியை காட்டுங்கம்மா. எங்களுக்கு ஏற்பட்ட இருட்டுல கண்டிப்பா நீங்க வெளிச்சத்தை காட்டணும் தாயே. ஏதாவது ஒரு விதத்துல வழியை காட்டுங்கம்மா. நான் பாக்குறேன்.
यजामहे मृत्योर्मुक्ष्यमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्ष्यमामृतात् मृत्योर्मुक्ष्यमामृतात् வணக்கம், என் பேரு ஸ்ருதி வர்மா. என்னோட பேரு ஸ்ருதி வர்மா. நான் இங்கதான் பக்கத்துல தங்கியிருக்கேன். நான் உள்ள வரலாமா? You. நீங்க மம்தா என்ஜிஓ பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? நான் அங்கிருந்து தான் வந்திருக்கேன். இந்த என்ஜிஓ முடியாதவங்களுக்கும் ஏழைங்களுக்கும் உதவி பண்ணும். இப்ப குளிர் அதிகமா இருக்குல்ல, அதனால குழந்தைங்களுக்காக நாங்க பெட்ஷீட் வாங்க போறோம். இல்ல இல்ல, நீங்க எல்லாரும் தப்பா நினைக்காதீங்க. நான் உங்ககிட்ட டொனேஷன் கேட்க வரல. எங்க என்ஜிஓடைய பாலிசி என்னன்னா, நாங்க வீடு வீடா போய் பணம் கேட்கறதுக்கு பதிலா வேலை கேட்போம். ஏன்னா அதுல வர பணத்தை வச்சு எங்க என்ஜிஓட நோக்கத்தை நாங்க நிறைவேற்றிப்போம். இதை நாங்க ஒர்க் அண்ட் ஹெல்ப்னு சொல்வோம். நானும் ஃப்ராட் இல்ல. எங்க பாருங்க, என்ஜிஓ ஐடி கூட என்கிட்ட இருக்கு. நான் இந்த வீட்டுக்கு வேலை செய்யற நோக்கத்துல தான் வந்திருக்கேன். எல்லாரும் ஏன் என்ன ரொம்ப வித்தியாசமா பாக்குறீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி, நீ
என்ன வேலைலாம் செய்வேன்னு சொல்ல. உனக்கு என்ன வேலை தெரியும்? எனக்கு எல்லா வேலையும் தெரியும். சாப்பாடு சமைக்கிறது, பாத்திரம் துலக்கிறது, துணி துவைக்கிறது, வீட்டையும் சுத்தமா கிளீன் பண்ணிடுவேன். எனக்கு எல்லாமே தெரியும். நான் இந்த வேலையெல்லாம் செய்வேன்னு சொல்றதுனால உங்களுக்கு ரொம்ப சீப்பா தெரியும் போல இருக்கு. அதான் என் பேச்சு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்க எனக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் நான் அதை நல்லபடியா பண்ணுவேன். நிச்சயமா, சத்தியமா. நான் என்னைக்குமே பொய் சத்தியம் பண்ணவே மாட்டேன். உண்மையா? அக்கா, நீங்க எது சொல்றீங்களோ நான் அப்படியே செய்வேன். நிச்சயமா, சத்தியமா. உங்களுக்கே தெரியும்ல, உங்க ரோகிணி என்னைக்கும் பொய் சத்தியம் பண்ண மாட்டேன்.